மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொட்டுக்கட்சியின் பொதுஜன பெரமுன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான அதிவேத ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எமது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஒரு புதிய அமைப்பாளர் ஒருவரை நியமித்து தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் பொதுஜன பெரமுன கட்சி ஆட்சிக்கு வந்ததும் அவர் மூலமாக பல அபிவிருத்திகளையும் வேலைவாய்ப்புகளையும் மூலின மக்களின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொதுவான நபரை, அதாவது தேவேந்திரராஜா புலேந்திரன் அவர்களை தற்போது நியமித்துள்ளார். ஆகவே நாங்கள் நீண்ட காலமாக அரசியலில் இருந்தாலும் தற்போது இந்த கட்சிக்கு மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் தேவேந்திரராஜா புலேந்திரன் அவர்கள் எமது மாவட்டத்திற்கு கட்டாயமாக பல அபிவிருத்தி வேலைகளையும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவருடன் இணைந்து செயற்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நான் தேவேந்திரராஜா புலேந்திரன். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பாரிய வேலை திட்டங்களை செய்தவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது என்னென்றால் எல்லா ரோட்டுகளையும் அவர்கள் சீராக போட்டு முடித்தவர். சரியா, அவரு போட்டு முடிச்ச நாடித்தான் இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களும் இலவாக நாங்க போகக்கூடிய அளவுக்கு வசதியாக இருக்கு. இன்றைக்கு கிரான் பாலங்கள் அவங்க இப்ப இருக்கிற அரசாங்கங்கள் அதை போட்டுத்தாரன்னு சொல்லி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு கொங்குரிட் ரோட் தான் அடிச்சு கொண்டிருக்கிற ஒழுங்கான ஒரு பாலம் இல்லை. நான் நேற்று போய் அந்த ரோட்டை நான் பார்த்தேன். அது ஒரு தூணுகளை வச்சு அதுகளை செய்தால் எல்லா பேருக்கும் ஒரு வசதியா இருக்கும். ஒரு பாரமான ஒரு வாகனங்கள் இனி வரும் காலங்களில் அதால போக்குவரத்துகள் செய்யப்பட்டால் அது பெரிய ஒரு பிரச்சனையா முடியும். அந்த பாலங்கள் ஒழுங்கான முறைக்கு அவங்க போடல. இப்ப கம்பியில கட்டி போட்டு சும்மா ஒரு நார்மல் ரோட் போடுற மாதிரி போடுறாங்க. அதால மழை காலத்துல கூடுதலான தண்ணிகள் அதால போறது. அப்ப அதே நேரத்துல இப்ப இப்படி ஒரு வேலையை செஞ்சு போட்டு சும்மா ஒரு ஓப்பனிங்க்கு அவடத்தை ஓப்பன் பண்ணி போட்டு போவாங்க. நாங்க இதை பாலம் போட்டிருக்கோம்னு சொல்லி இப்ப அங்கால நிறைய மக்கள்கள் இருக்கு. அதை நாங்கள் நினைக்கிறோம் அது ஒரு மெயின் பாலம் மாதிரி போட்டா எல்லா பேருக்கும் ஒரு வசதியாக இருக்கும். அந்த கால பகுதியிலேயே பாரிய வேலை திட்டங்கள் செய்யப்பட்டது. முந்தைய அரசாங்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிரவர் ரோட்டு முழுதுமே காப்பட் ரோட்டாக மாத்தினார்கள். அதே போல இப்ப எங்கயுமே இந்த உள்ளுக்கு இந்த ரோட்டுகள் அடிக்கிறதுகள் அது எல்லாம் இப்போ ஒன்றையும் காணல. எல்லாம் நடக்குதுன்னு தான் சொல்றாங்க, ஒன்றையும் காணல. ஆனா மக்கள் நம்மள்கிட்ட அந்த எல்லாப்பட்டையும் கதைக்க மாட்டாங்களே. அரசியல்வாதிகள் அன்றைக்கு வந்தாங்கன்னு சொன்னா போட்டு எலெக்ஷன் கேட்கறதுக்கு டைமுக்குள்ள மட்டும்தான் அங்க வருவார்கள். மற்ற டைம்ல மக்கள்ல ஒரு ஏழை மக்களை என்றதை ஒரு மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் எங்களுக்கு எல்லா பேரும் மக்கள் தான். பொதுவாக ஒரு வசதிக்காரர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு வசதி இல்லாத ஆளுன்னு சொன்னா அவங்கள கண்டு காணாத மாதிரி போயிடுவாங்க. அதை எலெக்ஷன் டைம் சொன்னா எல்லா பேரையும் ஒரு கண்ணால பார்ப்பார்கள். அதை விட்டு எங்களுக்கு எல்லா மக்களும் மக்கள் தான். ஆனா அதை நாடி எல்லா பேரும் இப்படி ஒரு முறையிட்டு வர நாடி இந்த பட்டதாரிமார்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது எனக்கு முதலாவது கட்டமா இருக்கின்றது. ஏனென்றா அவங்க கஷ்டத்துல தானே இதை படிச்சு எவ்வளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்பயும் 30-35 வயசுக்கு மேலேயும் போய் அவங்களுக்கு இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க. ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம், இந்த தொழில் வசதிகளை கொடுக்கலாம். இதுகள் எல்லாம் இப்ப இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வழி என்று சொன்னா இப்ப நான் எடுத்திருக்கிறது பொதுஜன பெரமுன கட்சியில் இணைந்திருக்கிறது. அதுக்காக தானே அப்ப அதுக்குள்ள கொடுத்தா அவங்கள்ட்ட சொல்லி இதுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு என்ன பொறுத்த அளவுல மற்றாக்கள் நிலப்பாடு எப்படி என்று தெரியாது. ஆனா இந்த கட்சியில இப்ப கொடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு உடனடியாக இதை செஞ்சுதாங்கன்னு சொன்னா செய்யக்கூடிய இது இருக்கு அவங்களுக்கு. இவங்க இப்ப கதைச்சு இருக்கிறாங்க, ஒன்றுமே நடக்குது. இப்ப மட்டக்களப்புல இவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்றது இஞ்சால இருக்க மக்களுக்கு தான் தெரியும். இஞ்சால கொக்கட்டி ஜோல இஞ்சால படுவாங்கற பட்டிருப்பு அங்கால பகுதி, அடுத்தது இஞ்சால பகுதியில ஒருத்தருமே போறல, ஒரு எம்பி கூட போறல, அங்கால என்ன நடக்குதுன்னு கூட போறல. அடுத்தது இந்த மக்கள் எல்லாம் டிஎஸ் ஆபீஸ் பக்கம் போனா கூட கஷ்டப்பட்ட மக்கள் சொன்னா அவங்க சரியான முறைக்கு ஒரு ஆதரவு இல்லை. அவங்க டிஎஸ் மாதிரி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு ஒரு சாதாரண ஒரு அடிமட்டமான மக்கள் சொன்னா எல்லாரும் மக்கள் தானே, அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கத்தானே வேணும். அவங்கள கணக்கு மடுக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே இருந்து ஓட்டு அவங்க பிள்ளைகளோட இருந்து ஓட்டு கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலம் இருந்தது பிறகுதான் ஏதாவது கேட்டு என்னன்னா செஞ்சு ஓட்டு அவங்களோட வேலையில செஞ்சு கொண்டிருப்பாங்க.
இதெல்லாம் வந்து எங்கட கண்ணால கண்ட விஷயத்தை தான் நான் சொல்றேன் வந்து. இப்ப அதே மாதிரி இப்ப இவ்வளவு பேரு எல்லா பேரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடமும் இதே தான் நடந்து கொண்டு இருக்கு. ஒரு அரசியல் உத்தியோகத்துல இருந்தாங்கன்னா அந்த பொறுப்புல அவங்க அந்த கடமைகளை சரியா செய்யணும். சரியா செய்யறதுன்னா வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு முதல் உரிமை கொடுத்து தானே இருக்கணும். மக்களுக்காக தானே அவங்க இருக்கிறாங்க கடமை செய்யறதுக்கு. அதுதான் என்ன